ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க. பி இட் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இல்லை ஸ்பிரிச்சுவல், இல்லை எதுலையாவது நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணலாம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக வந்து லீட் பண்ணுறதுக்காக வந்து எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது நம்மளை சுற்றி. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைமை சேவ் பண்ணுது, நம்ம எனர்ஜி சேவ் பண்ணுது, நம்ம மணியை சேவ் பண்ணுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ட்ரூத்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய டைம், மணி அண்ட் எனர்ஜி சேவ் ஆகிறதுனால உங்களுக்கு யூ கெட் பெட்டர் டைம். உங்களால் வந்து வேறு ப்ரொடக்டிவான ஒர்க்கில் எல்லாம் உங்களுக்கு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் நீங்கள் அந்த டைமை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் க்ரோ ஆக முடியும். அதுக்காக தான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட் லெவலில் இருந்துட்டு டக்குன்னு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுறோம். ஸோ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரமாட்டேங்கிறோம். பட் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பெரியவங்களும், யாரெல்லாம் பெரிய அச்சீவர்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோமோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எவ்ரி டே, எவ்ரி சாய்ஸ் தே மேக், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவங்கள வெளியே வர வைக்கிற மாதிரி வந்து ஒரு சாய்ஸாக தான் வந்து இருக்கும். அதனால தான் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து உயர்ந்திருக்காங்க. த டே வென் தே ஸ்டாப் மேக்கிங் தோஸ் சாய்ஸஸ், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக்னெண்ட்டாக வந்து ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுங்கும் போது என்ன சொல்கிறேன்னா, கம்ஃபர்டபுள் லைஃப்ங்கும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் தேட்டர் போகாமல் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் படம் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போது வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணலாம் ஸ்விக்கியில். இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து எஜுகேஷன், நீங்கள் வந்து புதுசாக எதாவது கற்றுக்கணும் போது ஆன்லைனில் நீங்கள் போய் உடேமி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் போய் கற்றுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டைம், மணி அண்ட் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி நம்மளை ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு லீட் பண்ணிட்டு போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம அந்த சேவ் பண்ண டைம், மணி அண்ட் எனர்ஜியை ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து எப்படி நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரலாம், டூல்ஸ், 3 விதமான டூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைஃப்பில் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் வந்து க்ரோத் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது வந்து க்ரோத் ஹேக் அப்படின்னு வந்து கூட ஒரு இன்றைக்கி டேட்டில் வந்து சொல்லணுன்னா ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த க்ரோத் ஹேக்ஸ், அந்த டூல்ஸ் ஃபார் கம்மிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த 3 டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். இன்வெஸ்டிங்கில் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது. அது என்னென்னா வந்து உங்களோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸுங்கிறது தப்பு. பட் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதே கோட்டை வந்து நான் கொஞ்சம் ரீகாயின் பண்ணி, ரீஷேப் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 hours தான் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு டெய்லி சோர்ஸ் வந்து பண்ணது போக, நம்மளுக்கு ஒரு காலையில் எந்திரிச்சது நைட்டு வந்து டெய்லி சோர்ஸ் பண்ணுறோம், மார்னிங் சோர்ஸ், ஈவினிங் சோர்ஸ், ஆஃபீஸ் சோர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். பண்ணி முடித்தோடனே என்ன டைம் மிச்சம் இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட டைம் வந்து ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நான் அதை அப்படியே மாற்றி போட ட்ரை பண்ணுறேன். என்னென்னா எல்லாருக்கும் அதே 24 hours தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அந்த ஃப்ரீ டைம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது தான் நம்ம டெய்லி சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ஏதாவது வாக்கிங் போகணுன்னு நினைக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை உங்கள் டைமோட உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், லைக் உங்கள் ஒய்ஃபோடையோ இல்லை உங்கள் கிட்ஸோடையோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை டெய்லி ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதாவது வேணாலும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எவ்ரிடே மார்னிங் அந்த 1 hour நீங்கள் இதுக்கு டைம் ஒதுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு 1 hour வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்டிவான ஒர்க்குக்கு தான் நீங்கள் வந்து டைமை வந்து டெடிகேட் பண்ணணும். அது டெடிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மிச்சம் இருக்கிற 23 hours உங்களோட டெய்லி சோர்ஸ், ரெகுலர் சோர்ஸ், ஒர்க், ஆஃபீஸ் எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சாய்ஸ் வந்து எடுக்கிறீங்க, விச் வில் மேக் யூ புஷ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எவ்ரிடே நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னே டெய்லி 1 hour பண்ணிங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் பெரிய அளவில் வந்து க்ரோ ஆகிருப்பீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணியிருந்தா க்ரோ ஆகிருப்பீங்க, இல்லை தொடர்ந்து புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நாலேஜ் க்ரோ ஆகிருக்கும், ஏதோ ஒன்று க்ரோ ஆகிருக்கும் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ பட் ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஐடியலான ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. வாரத்தில் 5 நாள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த 1 hour நீங்கள் இதை வந்து பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லை வாரத்தில் அட்லீஸ்ட் பேர் மினிமம் 4 நாள், அதாவது 50% மார்க்கை கிராஸ் பண்ணும். ஏன்
ஏன் சொல்கிறேன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 7 நாள் தான் இருக்குன்னா 50% மார்க் கிராஸ் பண்ணோன்னா 4 days. ஸோ 4 days பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வீக்கில் நீங்கள் வந்து அந்த அவுட் ஆஃப் 7 days 4 days நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் பெருமையாக இருக்கலாம். ஸோ அந்த 4 days யூ புஷ் யோர் செல்ஃப் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். அதனால என்ன ஆகும், ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ அது உங்களுக்கு க்ரோ தான் ஆகும். சில பேர் சொல்லனா எனக்கு வந்து மார்னிங் டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், மார்னிங் டைம் இல்லையா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 1 hour வந்து இதை தான் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 24 hours in a day உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம், அந்த டைம் கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இதை தான் பண்ணுவேன், பண்ணது போக இருக்க மிச்ச டைம் தான் வந்து நான் மற்ற வேலைகள் பண்ணுவேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அடாப்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய க்ரோத் ஹேக். செகண்ட் க்ரோத் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா ஈட் தட் ஃப்ராக். இது வந்து ஒரு புக்கு, ஈட் தட் ஃப்ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரையன் ட்ரேசின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான வேர்ல்டு ஃபேமஸ் ஆத்தர் வந்து எழுதின புக்கு. இந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த புக்கோட எசன்ஸ் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஈட் தட் ஃப்ராக்னா லிட்ரல் சென்ஸில் எடுத்துக்கூடாது, அது ஃப்ராகை வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணல. அந்த ஆத்தர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, நீங்கள் அதாவது நம்ம வந்து எவ்வளோ பெரிய நான் வெஜிடேரியனாக இருந்தாலும், அதாவது ஒரு ஃபாரினர் பேஸ், அவர் வந்து அமெரிக்கன், ஸோ அந்த இதில் சொல்கிறேன், அங்கே வந்து என்ன தான் பீஃப் போர்க் எல்லாம் சாப்பிட்டாலும் ஒரு ஃப்ராகை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கிற மாதிரி தான் அவர் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவல் மீனிங் அவர் சொன்னது வந்து என்ன ஃபைனலாக என்ன டிரைவ் பண்ணுறாருன்னா, எவ்ரிடே வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ் போனால் என்ன பண்ணுறோம், நம்ம மோஸ்ட்லி வந்து என்னென்ன வேலைகள் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லி ஒரு டூ லிஸ்ட்டை போட்டு டக்குன்னு முடிச்சுக்கிட்டு டிக் அடிச்சுட்டு வந்துடும். பட் நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா எந்தெந்த ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ, எவ்வளோ ஒர்க்கை நம்ம டிக் அடிக்க முடியுமோ அந்த ஒர்க்லாம் குயிக்காக முடிச்சுட்டு டிக் அடிச்சுட்டு நம்ம வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுவோம், இன்றைக்கி நிறைய வேலை பார்த்தோம், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கோ இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒர்க்கோ இல்லை ஒரு கோஆர்டினேஷன் நிறைய பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்மளே வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினச்சிப்போம். பட் இல்லை, கடைசியாக என்ன ஆகுது, அந்த மோஸ்ட் டிஃபிகல்ட்டு இல்லை அந்த இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு நம்ம பண்ணாமல் போனதுனால அது வந்து எவ்ரிடே ஸ்கிப் ஆகிட்டே வரும். ஃபைனலாக வந்து அந்த டியூ டேட் வர அன்னைக்கு அந்த கடைசி நாளில் உட்காந்து பறக்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனோட அந்த வேலையை வந்து முடித்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணக்கூடாது. அங்கே தான் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பிரையன் ட்ரேசி ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிறாரு. அதாவது காலையில் போன ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலே நீங்கள் போட்டிருக்க டூ டூ லிஸ்ட்டில் 10 விஷயம் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா இருக்கிறதுல இந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் இல்லை த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கே அந்த ஃபுல் டே ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மிச்சதெல்லாம் வந்து வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ஒர்க் இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இட் வில் கெட் டன் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். ஸோ இது ஒரு முக்கியமான க்ரோத் ஹேக். ஸோ என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க்கை பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள், அதாவது என்ன சொல்கிறது, இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சாய்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனில் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ ஆக தான் வந்து செய்வோம். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் பாயிண்ட். மூணாவது முக்கியமான விஷயம், இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், இல்லை சில பேர் ஒத்துக்க மாட்டீங்க, பட் ஆனால் வந்து சொல்லியே ஆகணும், உண்மை. மூவ் யுவர் பட். ஸோ மூவ் யுவர் பட் அப்படின்னா என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ நிறைய பேர் வந்து வெரி லேசி, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்போம். அதாவது வந்து ஒரு கவுச்சில் உட்காந்துருக்கோம், ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம், டிவி பார்க்குறதுக்காக உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த கவுச் கொடுக்குற கம்ஃபர்ட்டில் என்ன பண்ணுறோன்னா நம்மளால் வந்து ஒரு ரிமோட்டை கூட எந்திரிச்சு போய் 2 ஸ்டெப் எடுத்து போய் வந்து ரிமோட் எடுத்து வந்து வர மாட்டேங்கிறோம், ஃபேனை கூட சுவிட்ச் ஆன் பண்ண மாட்டேங்க, அதுக்கும் ஒரு யாராவது ஆள் போய் போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறோம். ஏன்னா வந்து அந்த சோஃபா வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக குஷன் வந்து கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சிருக்கு, நம்மளால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு உட்கார வச்சிருக்கு. ஸோ அதாவது அது மட்டும் இல்லை, ஒரு தண்ணி வேணும்னா கூட நம்ம எந்திரிச்சு போய் ஒரு கிச்சனில் வரைக்கும் எடுத்து வர மாட்டேங்கிறோம், யாரையாவது போய் கேட்குறோம், உங்கள் பசங்களையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ இல்லை உங்கள் அம்மாவையோ யாரோ போய் நீங்கள் கேட்குறீங்க, எடுத்து வர சொல்கிறீங்க. ஸோ அந்த கவுச் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை கொடுக்குறதுனால நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக தான் வந்து நான் வந்து இதை வந்து ரியலைஸ் பண்ணேன். எங்களோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்செட் வந்து இப்போ ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆள் பார்த்துக்கணும். அப்போ பார்த்துட்டு இருக்கையில் என்னென்னா, எங்களுக்கு ஆஃபீஸில் லிஃப்ட்டு, இந்த லைட்ஸு, அப்புறம் என்ன சொல்கிறது, ஏசிஸ் இதெல்லாம் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 kV பவர் இருந்தால் போதும். பட் ஆனால் அந்த ஜென்செட் காரனை அவரை கூட்டிகிட்டு வந்து இதுக்கு என்னங்க தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து உங்களுக்கு 40 kV தேவைப்படும் அப்படிங்கிறார்.
நாங்கள் கேட்டோம், ஏன் சார் வெறும் 10 kV தானே சார் மொத்தமாக தேவைப்படுது, எதுக்கு நீங்கள் 40 kV சொல்கிறீங்க, கால்குலேஷன் பண்ணி பார்த்தா கூட அதானே வருது அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சார் ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 kV இருந்தால் போதும். ஆனால் அந்த ஆன் பண்ணோன்னே லிஃப்ட் ஆன் ஆகையில் ஒரு மேக்ஸிமம் ஒரு பவர் வந்து சக் பண்ணும் அந்த ஒரு செகண்டில். அந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகையில் டக்குன்னு அந்த 1 செகண்டில் வந்து ஒரு பெரிய பவர் வந்து சக் பண்ணும். ஸோ இனிஷியல் லோடே வந்து 40 kV தேவை. ஆனால் அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 10 kV தான் தேவை. அதனால நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வெறும் 10 kV போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்காது, நீங்கள் 40 kV தான் போடணும் அப்படின்னாரு. இதுலேருந்து நான் என்ன பேரலல் எடுக்க விரும்புகிறேன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு கவுச்சில் உட்காந்துருக்கோன்னா நம்மளோட பட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த 40 kV பவர் தேவை. ஆனால் வந்து அந்த ஒன்ஸ் நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. போய் வந்து ஒரு ரிமோட் எடுக்கிறதாலும் சரி, தண்ணி குடிக்கிறதாலும் எது பண்ணாலும் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ மூவிங் யோர் பட், அதாவது அந்த 40 kV அந்த இனிஷியல் 1 செகண்டுக்கு அந்த பவர் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் தேவை என்னென்னா வெறும் 10 kV தான், விச் இஸ் வெரி வெரி ஈஸி டு டூ. ஸோ அந்த இனிஷியல் செகண்ட் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டு சம்மரைஸ், ஆன் அ பர்சனல் லெவல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சோன்னே நம்ம என்ன தான் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவரோ இல்லை ½ அன் ஹவரோ 2 ஹவர்ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தென் ப்ரொசீட் வித் யோர் டே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போனீங்கன்னா ஸ்டார்ட் வித் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க், இல்லை த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஆஃப் த டே. அது முடிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற சோர்ஸுக்கு வந்து போகணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் சிம்பிளான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு ஆல் யூ நீட் இஸ் அ 40 kV பவர் டு லிஃப்ட் யுவர் பட். அந்த 1 செகண்ட் லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து வெறும் 10 kV தான் உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம், அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் லைஃப்பில் பண்ணுறது, அது சிம்பிளான விஷயம் பட் அன்கம்ஃபர்டபுள் திங், அதேமாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அன்கம்ஃபர்டபுள் திங், அண்ட் மார்னிங் எந்திரிச்சோன்னு பண்ணக்கூடிய அந்த டைம் சேவ் பண்ணி அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஒரு அன்கம்ஃபர்டபுளான டாஸ்க். இந்த 3 டாஸ்க்கையும் நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் எவ்ரிடே அப்படின்னா வித்தின் 1 month நீங்களே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் க்ரோ ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இதில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் 1 month கழிச்சு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. நீங்கள் எப்படி க்ரோ ஆகிருக்கீங்கன்னு போடுங்க. ஸோ தட் உங்களை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி வந்து போடுவாங்க. நன்றி, வணக்கம்.